அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நானும் உங்களோட வீக்குமா தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் ஆல்ரெடி நீங்கள் டாப்பிக்லேயே பார்த்துருப்பீங்க. காரணம் என்னவென்றால் லெபனான் இஸ்ரேலுக்கான அக்ரிமெண்ட், அந்த சீஸ்பயர் அக்ரிமெண்ட் ஏற்படுத்தினாங்க இல்லையா, இதில் யார் தந்திரத்தின் கீழ் யாழ் விழுந்தது. ஏன்னா லெபனானை நோக்கி வருகின்ற மக்கள்லாம் ஒரு செலிப்ரேஷன் மோடில் இருக்காங்க. பெரிய செலிப்ரேஷன், எல்லார் கையிலையும் ஹெஸ்புல்லானுடைய கொடி இருக்கிறது. ஹெஸ்புல்லா வென்று விட்டது, ஹெஸ்புல்லா யார் என்று காட்டி விட்டது இந்த உலகத்திற்கு. அது மாதிரிலாம் பயங்கர ஒரு செலிப்ரேஷன் மோடில் போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக அங்கே இருக்கக்கூடிய நிலைமைகள் என்ன, அக்ரிமெண்ட் ஒரு வேளை கரெக்டாக அவங்களுக்கு ரீச் ஆகலையா, அடுத்தடுத்து ஈரான் என்ன சொல்கிறாங்க, எமினிய ஊதிகள் சொல்கிறாங்க, என்ன சொல்ல வராங்க, இந்த சந்தர்ப்பத்தை இஸ்ரேல் எப்படி தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இருக்காங்க. காரணம் என்னவென்றால் அங்கே சிரியா பகுதி இருக்கு இல்லையா, சிரியா பகுதியில் குறிப்பாக ஆப்போசிஷன் பார்ட்டின்னு சொல்லுவாங்க, எஸ்டிஎஃப்னு சொல்லுவாங்க. அவங்க இன்று ஆசாத் ரீஜியன் மீது பெரிய தாக்குதல், அலி போன்ற பகுதியை இன்னொரு 9 கிலோமீட்டர் அது போய் பிடிக்க போகிறாங்க. கரெக்டாக அங்கே சீஸ்பயர் அக்ரிமெண்ட் ஏற்படுத்தினா அடுத்த ஒரு செகண்டே. ஸோ அதனால் அடுத்த என்ன விளைவுகள் ஏற்பட போகிறது. இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். நம்ம கான்ட்ராவர்சியான டாப்பிக்கும் பேச போகிறோம். நம்ம வாங்க வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். சீஸ்பயர் அக்ரிமெண்ட்டை பற்றி நம்ம முந்தைய வீடியோ பதிவில், இந்த வீடியோ பதிவோட முந்தைய வீடியோ பதிவில் நம்ம தெளிவாக போட்டிருந்தோம். 12 கட்ட பேச்சுவார்த்தைகள், இந்த 12 கட்ட பேச்சுவார்த்தையினுடைய சார அம்சங்கள் என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். அதை நம்ம மறுபடியும் ஒரு ஒற்றை வரியில் சொல்லணும் அந்த ஒட்டுமொத்த அக்ரிமெண்ட்டையும் அப்படின்னா, இஸ்ரேல் செய்ய வேண்டிய வேலையை அங்கே லெபனான் ஆர்மியும் அமெரிக்காவும் ப்ளஸ் ஃப்ரான்ஸுடைய இராணுவம் மேபி உள்ள வரதா சொல்கிறாங்க. அவங்களாம் இணைந்து பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் ஹெஸ்புல்லாவை அந்த சதன் லெபனான்லேருந்து நாங்கள் வெளியேற்றுறோம், அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை அபகரிக்கிறோம். அதுதான் சிம்பிள் ஒப்பந்தம். அதாவது இதுக்கப்புறம் ஆயுத உற்பத்தியோ இல்லை வேறு ஒரு அமைப்போ ஆயுதங்கள் வைத்திருக்க தடை விதிக்கணும். எங்கள் லெபனானுக்குள்ளார ஆயுதம்னு ஒன்று இருந்தால் அது லெபனான் இராணுவத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். ஆயுதம்னு ஒன்று ப்ரொடக்ஷன் பண்ணால் அது லெபனான் இராணுவத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்கணும், வேறு யாருக்கிட்டையும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அதை பறிமுதல் செய்ய வேண்டும், வேறு விதமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இது லெபனான் மட்டுமே தனிப்பட்ட முறையில் எடுக்க முடியாது. கூட அமைதி படைக்குழுவும் இருக்கும், அமெரிக்கா மேற்பார்வையிலும் இருப்பாங்க, இஸ்ரேல் மேற்பார்வையிலும் இது நடக்கிறது. அப்போ ஒட்டுமொத்தமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த சதன் லெபனான் பகுதி இருக்கு இல்லையா, சதன் லெபனான் அப்படின்னா இப்போ இஸ்ரேல் பெரிய அளவுக்கான தாக்கல் நடத்தினாங்க இல்லையா, அந்த பகுதியில் இனி ஹெஸ்புல்லா அங்கே ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடாது, முழுமையாக அங்கே லெபனான் இராணுவத்துக்கு சரண்டர் பண்ணிட்டு மீதி அவங்க மற்றபடி இருந்துக்கலாம். அதாவது அரசியல் கட்சிகளாக இயங்கலாம், ஒரு இராணுவ கட்டமைப்பெல்லாம் இயங்கக்கூடாதுன்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்த கையெழுத்தினுடைய சாராம்சங்க. இதுதான் இந்த சாராம்சம். அதுவும் இன்னும் ஒரு சில ஹெஸ்புல்லா ஆதரவு பெற்ற ஒரு சில ஊடகங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹெஸ்புல்லா டிஸ்ஆர்ம்னா அவங்களுடைய ஆயுதங்களை, அவங்க கிட்டக்கூடிய ஆயுதங்களை குறைக்க முடியல, அவங்களுடைய எக்கனாமிக்கை பெரிய அளவுக்கு குறைக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் பெரிய அளவுக்கு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த வீடியோ பதிவுகள்லாம் நீங்கள் பெருசாக பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு செலிப்ரேஷன் மோடே போயிட்டுருக்கு. செலிப்ரேஷன் மோட் அப்படின்னா வெளியேறிய மக்கள் திரும்ப நம்ம சொந்த வீட்டுக்கு வரப்போகிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் அது எல்லாத்துக்குமே இருக்கும் இல்லையா. ஏன்னா அவங்க நிறைய உடைமைகளை, நிறைய விஷயங்களை தனது சொந்த வீட்டை விட்டு கிளம்பும் போது தன் வீடு இருக்கா இல்லையா அந்த ஒரு பதற்றமும் இருக்கும். ஏன்னா தொடர்ந்து இஸ்ரேல் அடுத்தடுத்த தாக்குதல்களே நிகழ்த்திட்டே இருந்தாங்க. ஸோ வரவங்களும் இதுக்கப்புறம் தான் தெரியும் தன் வீடு இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு உள்நோக்கி வராங்க. ஆனால் உள்நோக்கி வரும்போது இந்த பதிவுகளில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க, உங்களுக்கு என்ன விஷுவல் தெரியுது? ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் எல்லாம் என்ன மாதிரியான கொடியை வச்சுருக்காங்கன்னா எல்லாம் ஹெஸ்புல்லானுடைய கொடியை வச்சுருக்காங்க. அப்போ லெபனான் அரசாங்கத்தோட கொடியை இந்த இடத்துல வச்சுருக்காங்கன்னா கம்மி தான், ஹெஸ்புல்லானுடைய கொடி தான் அதிகமாக இருக்குது, ஹெஸ்புல்லானுடைய செலிப்ரேஷன் தான் அதிகமாக இருக்குது. அப்படின்னும்போது எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது, லெபனானுடைய இராணுவம் அவ்வளோ சீக்கிரம் ஹெஸ்புல்லாவை தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு முழுமையாக இராணுவத்தை நீக்க முடியுமா, ஹெஸ்புல்லா கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை முழுமையாக நீக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இந்த இடத்துல எழுந்திருக்கிறது. ஆல்மோஸ்ட் 10,000 வீரர்கள் கிட்டத்தட்ட லெபனான் தரப்புலேருந்து தயாராக இருக்காங்க. நிறைய பதிவுகள் அடுத்தடுத்து வருது, அந்த பதிவுகள் உங்களுக்கு சைடில் போடுறேன். ஆர்ம்டு வெஹிக்கிள்ஸ் மீது எல்லாமே தயார் நிலையில் ஒவ்வொரு பகுதியிலையும்
அனுப்பிட்டே இருக்காங்க. குறிப்பாக சதன் லெபனான் பகுதியில் மட்டும் அதிகமான லெபனானுடைய வீரர்களை அனுப்புகிறாங்க. இந்த லெபனானுடைய வீரர்கள் எதற்காக அப்படின்னா அங்கே ஹெஸ்புல்லானுடைய ஆக்டிவிட்டியை குறைப்பதற்காக. அந்த ஒரு பாயிண்ட்டு எத்தனை மக்களுக்கு ரீச் ஆச்சுன்னு எனக்கு தெரியல, லெபனான் மக்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ எனக்கு ரீச் ஆச்சுன்னு தெரியல. எல்லாருமே வெற்றி வெற்றி, இது வந்து லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாவுக்கான வெற்றின்றாங்களே, இது வெற்றிலாம் இல்லைங்க. இஸ்ரேலினுடைய வலையில் கிட்டத்தட்ட ஹெஸ்புல்லா விழுந்திருக்கிறது, அவ்வளோதான். அதாவது இஸ்ரேல் செய்ய வேண்டிய வேலையை அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல அவங்கள ஒட்டுமொத்தமாக அவங்க கிட்டத்தட்ட ஹெஸ்புல்லாவை டம்மி ஆக்கணுன்ற ஒரு முயற்சியில் ஈடுபடுறாங்க. நான் உங்களுக்கு இந்த வீடியோ இது கிட்டத்தட்ட இது ஒரு 4ஆவது டைம் சொல்கிறேன். ஆரம்ப கட்டத்தில் நிறைய பேர் கோச்சிக்கிட்டாங்க, மறுபடியும் இந்த பதிவை சொல்கிறேன் நான். ஃப்ரான்ஸ் வந்து ஒரு நெருக்கடி கொடுத்துட்டாங்க லெபனானுடைய அரசாங்கத்துக்கு. அமெரிக்காவுமே நெருக்கடி கொடுத்துட்டாங்க. இந்த யுத்தம் நடைபெறுவது லெபனானுடைய ஆர்மிக்கும் இஸ்ரேலுக்கும் இல்லை, ஹெஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் தான். ஆனால் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவது அங்கே இஸ்ரேலுக்கிட்ட தான். அதனால் இஸ்ரேலுக்கிட்ட ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க, நீங்கள் லெபனானுக்கு எதிராக நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும், அவங்க மீது நீ ஃபைட் பண்ணணும், அவங்கள அப்படி இல்லைன்னா நாட்டை விட்டு அனுப்புறதுக்கான வழியை பார்க்கணுன்றதுக்கான ஒரு ப்ரெஷரை கொடுக்குறாங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். அதுதான் இன்று இந்த ஒப்பந்தத்துலேயும் நடந்திருக்கிறது. ஆனால் இது சாத்தியக்கூறா அப்படின்னா இது சாத்தியக்கூறு இல்லை. இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் முழுமையாக ஹெஸ்புல்லாவை லெபனானுக்குள்ளார டமியாக்க முடியுமா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை பறிக்க முடியுமா, அவங்களோட ஆயுத உற்பத்தியை தடுக்க முடியுமா அப்படின்னா அது கஷ்டம்தான். ஏன்னா உள்ள வர மக்களும் சரி, அங்கே இருக்க மக்களோட மக்களாக கலந்துருக்கிறாங்க. அப்படின்னா இது எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் லூஸ் விட்டாங்கன்னா லெபனானுக்குள்ளார சிவில் வார் வர்றதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சிவில் வார் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா இப்போ எப்படி அவங்க ஹெஸ்புல்லா ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் அது பறிமுதல் பண்ணுறதோ இல்லை மற்றவங்க கட்டுப்பாட்டில் கொண்டு வரதோ இல்லை, அதை வந்து இமேஜின் பண்ண முடியல. ஸோ அதனால் இந்த பேச்சுவார்த்தை வந்து ஹெஸ்புல்லாவை அழைத்து இந்த பேச்சுவார்த்தை உட்கார வச்சுருந்தாங்கன்னா மேபி இது சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். ஹெஸ்புல்லா இல்லாமல் லெபனான் மட்டுமே இந்த பேச்சுவார்த்தையில் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ன்னு தெரியல. இது மறுபடியும் மேபி தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த பக்கம் லெபனான் தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, லெபனானுடைய ஸ்பீக்கர் வந்து ஒரு அட்வான்ஸ்டு வார்த்தையை போட்டார், மக்களே நம்ம ரொம்ப யுனைட்டடாக இருக்கணும், என்ன தான் இஸ்ரேல் தாக்கல் நடத்தினாலும் நம்ம நியூட்ரல் கண்டிஷனில் இருந்து நம்ம எந்தவித முடிவோ எந்தவித தாக்குதலோ எடுக்காமல் இருந்தோம். காரணம் சாந்த சுரூபமாக அமைதியாக இருந்தோம். அதே போல் தான் இப்பயும் மக்கள் நியூட்ரல் பொசிஷனாக இருந்து லெபனானுடைய அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும், லெபனான் என்ன கையெழுத்து போட்டிருக்காங்கன்னா அந்த ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும்னு இருக்காங்க. சரி, ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரானுடைய ஆராய்ச்சி அவர்கள் இந்த ஒப்பந்தம் பரவாயில்ல, நான் வந்து ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லிக்கிறேன், குறிப்பாக அமெரிக்கா ஃப்ரான்ஸுக்கு. அவங்களாம் கொஞ்சம் ப்ளஸ் ஐநா எல்லாம் சேர்ந்து தான் ஓரளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து ஓகே பண்ணிட்டாங்க. இது வெரி குட் தான், சூப்பர். ஆனால் இது இஸ்ரேல் கையில் தான் இருக்குது. மறுபடியும் இது வந்து வார் தொடங்கணுமா தொடங்கக்கூடாதான்றதுல இஸ்ரேல் கையில் தான் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஈரானுடைய பார்லிமெண்ட் ஸ்பீக்கரும் சரி, ஆராய்ச்சி அவர்களும் சரி, அங்கே ஒப்பந்தம் கரெக்டாக இருந்தால் கூட அந்த ட்ரூ ப்ராமிஸ் 3 ஆப்ரேஷன் இருக்கு இல்லையா, நாங்கள் இஸ்ரேல் மீது நடத்தப்படுகிற தாக்குதலை வந்து நாங்கள் குறைக்கலாம் மாட்டோம், அதெல்லாம் முடிச்சுடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு பகுதியில் இந்த ஒட்டுமொத்தமாக அந்த அக்ரிமெண்ட்டோட கன்க்ளூஷன் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஹெஸ்புல்லா வந்து சக்ஸஸ் எல்லாம் பண்ணல. என்ன காரணத்திற்காக இந்த யுத்தத்தை தொடங்கினாங்க, காசாவுக்குள்ளார அமைதி ஏற்படணும், காசா மீது நடத்தப்படுகிற தாக்குதல் நிறுத்த வேண்டும், நீங்கள் எங்ககிட்ட அமைதி ஒப்பந்தம் ஈடுபடணும் அப்படின்னாவே வந்து காசாவில் தாக்கல் நடத்துறதை நிறுத்திட்டு வந்து தான் எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும், அது வரைக்கும் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கே வரவில்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது இந்த அமைதி இப்போ இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டதுக்கப்புறம் என்ன சாதிச்சிட்டாங்க, அங்கே காசாக்குள்ளே நடத்தப்படுகிற தாக்குதல் நிறுத்தப்பட்டிருக்கிறதா? இல்லையே. யார் எந்த பக்கம் இழப்புகள் அப்படின்னாலும் எனக்கு தெரிஞ்சு ஹெஸ்புல்லா தரப்பில் தான் மிகப்பெரிய இழப்புகள். காரணம் என்னென்னா, நேற்று இரவு கூட பாருங்கள், இந்த அக்ரிமெண்ட் ஏற்படுத்துகிற அடுத்த ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட இங்கே ஒரு வரைபடத்தை பார்க்குறீங்கள, இது ஃபுல்லாக நேற்று இரவு ஃபுல்லாக நடத்தப்பட்ட தாக்குதலுங்க. அதில் அவங்க குறிப்பாக குறி வச்சது என்ன அப்படின்னா, மேலே பெய்ரூட்டையும் தாண்டி எந்த அளவுக்கு தாக்கல் நடத்த முடியுமோ கிட்டத்தட்ட ஒரு 300 இலக்குகள் வைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. 300 விளக்குகளும் அடுத்தடுத்து தாக்கல் நடத்திட்டே இருக்கிறாங்க. கடைசி செகண்ட் வரைக்குமே தாக்கல் நடத்துகிறாங்க. யார்? இஸ்ரேல் தரப்புல இருந்து தாக்கல் நடத்தினாங்க. பெய்ரூட்லேயே வந்து தாக்கல் நடத்திட்டே தான் இருந்தாங்க. அந்த தாக்குதலில் அவங்க தரப்புலேயே, லெபனான் தரப்புலேயே வந்து இதுவரை
இறந்து போனது 3768 பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க. 15699 பேர் வந்து காயமடைஞ்சதாக சொல்கிறாங்க. மீதி வந்து ரெஃப்யூஜஸ், அதாவது 1.2 லட்சம் மக்கள் மேலே அகதிகளாக வந்து வெளியேறி இருக்காங்கன்றாங்க. இஸ்ரேல் தரப்புலையும் பார்த்தோன்னா 212 ட்ரூப்ஸ் பக்கம் வந்து இறந்துருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த இறப்புகள்லாம் வந்து மோரார்லெஸ் வந்து அவங்க அதிகமாக இருந்தாலும் அங்கே குறைவாக இருந்தாலும் அங்கே ஒரு பயத்தை காட்டிட்டோம் அப்படின்னு சொல்லப்பட்டால் கூட அங்கே மக்கள் நிறைய வீடுகளை இழந்திருக்காங்கல்ல, வீடுகளை இழந்து உடைமைகளை இழந்து அங்கே திரும்பி வரும்போது அதுக்கான இழப்பீடு தொகையோ இல்லை மற்ற எப்படி அவங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க, என்ன மாதிரியான தனது வாழ்வாதாரத்தை தொடங்க போகிறாங்க, இதனால் என்ன இப்போ பிறவி பலன் மீன்ஸ் என்ன இதனால் பலன் அடைஞ்சது ஹெஸ்புல்லா? எங்கள் காசாவுக்கான தனிநாடுக்கான கோரிக்கையில் சக்ஸஸ் பண்ணிட்டாங்களா, இல்லை பாலஸ்தீனத்துக்கான கோரிக்கையில் சக்ஸஸ் பண்ணிட்டாங்களா, இல்லை இங்கே ஏதாவது ஒன்று இந்த ஹெஸ்புல்லா உள்ள நுழைஞ்சதுனால இன்ன வரைக்கும் இஸ்ரேலுக்கிட்ட இவங்க சக்ஸஸ் பண்ணது என்ன, அந்த நோக்கம் என்ன அப்படின்னா ஜீரோ, ஒன்றுமே இல்லை, ஜீரோ தாங்க. இதனால் இழந்தது அவங்க முக்கிய தலைவர்கள், அவங்க நிறைய தலைவர்களை நிறைய பேர் வந்து இழந்து போயிருக்கிறாங்க. அதுதான் நடந்தது. ஹெஸ்புல்லாவோ அதாவது இஸ்ரேலுக்கு மரண பயத்தை காட்டிட்டாங்க, இழப்புகளை கொடுத்துட்டாங்க, எல்லாம் சந்திச்சிட்டாங்க. பட் ஆனால் இந்த யுத்தம் எதற்காக என்ன காரியத்துக்காக தொடங்கப்பட்டதோ அந்த காரியம் 0% கூட அடையலை, 0% கூட ரீச் ஆகலை. அப்போ இதுதான் நம்ம ஆரம்ப கட்டத்தில் நான் சொல்லும் போது நிறைய பேர் வந்து என்னை வசைப்பாட்டினீங்க, உங்களுக்கு என்ன தெரியும் இந்த சுதந்திர போராட்டத்தை பற்றி, உங்களுக்கு என்ன தெரியும், கண்டிப்பாக நிச்சயம் நான் இறுதியில் வந்து ஹெஸ்புல்லா வந்து வெற்றி பெறுவாங்க, நீ வந்து சும்மா உனக்கு தெரிஞ்ச கதையெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி நிறைய என்னுடைய கருத்து நிறைய சொன்னாங்க. ஆக்சுவலாக நான் நடுநிலையாக தான் கேட்குறேன், நான் அந்த பக்கமும் இல்லாமல் இந்த பக்கமும் இல்லாமல் என்னுடைய ஜென்ரல் கேள்வியாக தான் கேட்குறேன். நிஜமாகவே ஹெஸ்புல்லா வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்களான்னு உங்கள் மனசாட்சியை தொட்டு நிறைய விஷயங்கள் சொல்லுங்கள். அதாவது ஹெஸ்புல்லா ஆதரவாளர்கள்கிட்ட நான் கேட்குறேன், நான் அப்படின்னா சொல்லலாம், பெருமையாக சொல்லலாம், ஆனால் அச்சீவ் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. இப்போ தான் காசாவிலிருந்து மறுபடியும் ஹமாஸ் தரப்பில் எங்களுக்கும் ஒரு அமைதிக்கான ஒப்பந்தம் வேணும், ஏன்னா எங்களுக்காக போரிட்ட ஹெஸ்புல்லாவுக்கு நன்றி, குறிப்பாக எங்களுக்காக உயிர் தியாகம் செய்த நிறைய ஹெஸ்புல்லா தலைவர்களுக்கு நன்றி. அது குறிப்பாக பேஜர் தாக்குதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஹெஸ்புல்லா வந்து பெரிய இழப்புகளை சந்தித்தாங்க. அந்த பேஜர் தாக்குதலாம் நிலை குலைஞ்சு போயிட்டாங்கன்னே சொல்ல முடியும். அந்த அளவுக்கான தாக்குதல் மீது எல்லா நிகழ்வும் சரி, அந்த அளவுக்கான நிறைய வீரர்களை இழந்திருக்கிறாங்க. ஸோ இதை தாண்டி நாங்களும் அதை பேஸ் பண்ணி இந்த அக்ரிமெண்ட்டுக்கு வந்து வரோன்றாங்க. ஆனால் மறுபடியும் முதல்ல இருந்து தான் இந்த அக்ரிமெண்ட் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இஸ்ரேல் காசாவிலிருந்து முழுமையாக வெளியேறினா மட்டும் நாங்கள் வந்து பிணைய கைதிகளை வெளியேறன்றாங்க. ஆனால் இஸ்ரேல் தெளிவாக இருக்கிறாங்க, நாங்கள் நிச்சயம் வெளியேற மாட்டோம், பிடிக்கப்பட்ட பகுதிகள் அந்த ராஃபா எல்லை பகுதியெல்லாம் இனி எங்கள் கட்டுப்பாடில் தான் இருக்கும், அது லெபனான் ஒரு பக்கம் போனாலுமே இது வந்து நாங்கள் கண்டிப்பாக விட மாட்டேன்ட்டாங்க. இன்னுமே இஸ்ரேல் வந்து இப்போ கூட ஒரு சில இடத்துல வந்து கன்ஃபைட் நடந்திருக்கிறது, குறிப்பாக சதன் லெபனான் பகுதியில் மக்கள் யாரும் திரும்பி வர வேண்டாம், நீங்கள் அங்கேயே இருங்க அப்படின்ற ஒரு உத்தரவுமே கொடுத்துருக்குறாங்க. இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கேட்டஸ் அவர்கள் வந்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை ஹெஸ்புல்லா உள்ள நுழைஞ்சாங்கன்னா நீங்கள் வந்து ஷூட் பண்ணுங்கள், இல்லை கைது பண்ணிவிடுங்க, நீங்கள் வந்து தயங்காதாங்க. இன்றைக்கி இந்த அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறமும் கூட ஒரு சில இடத்துல வந்து கன் ஷூட் வந்து நடந்திருக்கிறது ஒரு சில பகுதியில். ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய சம்பவம். ஃபைனலாக ஃப்ரான்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்களுடைய இராணுவம் கொடுக்க தயாராக இருக்கிறோம், இன்னும் அதிகமான நிதி உதவிகளும் கொடுக்க தயாராக இருக்கிறோம், நிறைய இராணுவ டேங்குகளும் கொடுக்க தயாராக இருக்குன்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது இது ஃபுல் பிளஜ்டாக பேக் போனில் வேறு ஒரு ஒர்க்குமே செய்கிறாங்க. என்ன ஒர்க் அப்படின்னா, இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, இந்த அமைதி ஒப்பந்தத்தில் நிறுத்திட்டாங்க இல்லையா, இதே சமயத்தில் இன்னொரு சம்பவம் நடந்திருக்குங்க. இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த வரைபடத்தில் இது வந்து சிரியானுடைய வரைபடம். சிரியாவுக்கு மேலே பச்சை கலரு 2 பச்சை கலர் இருக்கும், மேலே துருக்கிக்கு பக்கத்தில் லைட் பச்சை கலர் இருக்கும், கீழே பார்த்தோன்னா லெஃப்ட் சைடில் இந்த பட்டாசு மாதிரிலாம் வெடிச்ச மாதிரி சிவப்பு கலராக இருக்குல்ல, இது வந்து கொஞ்சம் அதை விட இந்த க்ரீன் கலர் வித்தியாசமாக இருக்குது. அதாவது இது ஏடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சிரியானுடைய ஆப்போசிஷன் ஃபோர்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. அந்த காக்கி கலர் தான் வந்து சிரியானுடைய அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் இருக்குது. இன்றைக்கி காலையில் இந்த அக்ரிமெண்ட் ஓகே ஆனதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுறாங்க, படைகள் அதிரடியாக உள்ள நுழைஞ்சி ஒரு 6 கிலோமீட்டர் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இந்த அலிப்போ பகுதியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அடுத்தடுத்து சிரியானுடைய இராணுவ வீரர்கள் வந்து அந்தந்த ஏரியாவில் அந்தந்த கிராமத்தை தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க.
கொஞ்சம் ஆசாத் ரீஜின்னு சொல்லுவாங்க, அதாவது ஆசாத் அரசாங்கம் கொஞ்சம் இந்த இடத்துல தடுமாறிட்டாங்க. ஸோ அலிப்போ அப்படி என்ன ஃபேமஸ், இந்த கஃபர்டால் பக்கத்தில் அலிப்போ இருக்குல்ல, இந்த அலிப்போவில் யார் அதிகமாக இருக்கிறாங்கன்னா ஈரான் ஆதரவு பெற்ற படைகள் அந்த இடத்துல இருக்குது. ஈரான் ஆதரவு பெற்ற படைகளும் இன்னொரு விஷயம், இந்த தாக்குதலில் ரஷ்யா வந்து அங்கே சிரியாவுக்கு ஆதரவாக கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களோட படைகளும் அந்த இடத்துல இருக்குது, அவர்கள் மீதும் தாக்கல் நடத்தியிருக்காங்க. அதாவது நீங்கள் நம்ம இத்தனை நாள் இந்த வாரில் ஈரான் எப்படி ஆயுதங்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணும் அப்படின்னா, இங்கே அலிப்போவில் வந்துட்டு அலிப்போவில் இருந்தால் அங்கே லெபனானுக்கு வழியாக இப்படி கீழே கொண்டு போவாங்க, இல்லை இன்னொரு வழியாகவும் கொண்டு போவாங்க. அப்படி கொண்டு போகும்போது தான் இஸ்ரேல் வந்து அடிக்கடி இந்த சிரியாவுக்குள்ளார இடிலிப் பக்கத்துலேயும் அலிப்போ பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி தாக்கல் நடத்தினாங்க. இப்போ இந்த பகுதியை இந்த சிரியாவுடைய ஆப்போசிஷன் ஃபோர்ஸ் வந்து கரெக்டாக இன்றைக்கி உள்ள நுழைஞ்சி தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். ஸோ அங்கே ஹெஸ்புல்லாவை பெரிய அளவுக்கு தனது டவுன் பண்ணிவிட்டு இங்கே அடுத்து வந்து அவங்களுக்கு ஆயுதங்கள் கிடைக்க முடியாத அளவுக்கு இங்கே ஈரானையும் டவுன் பண்ணுன்ற அடுத்த கட்ட எய்மில் இவங்களை வச்சு இயக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியும். நம்ம 2 ஆங்கிளில் சொல்லிடலாம். இன்னும் 60 நாளில் இந்த யுத்தம் வந்து வேறு கட்டத்தை நகர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா இன்னொரு ஆங்கிள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹெஸ்புல்லாவும் தனது ஆசுவாசப்படுத்தி தனது அடுத்த கட்ட யுத்தத்துக்கு வந்து தயார்படுத்துவதற்காக ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. மேபி நிச்சயம் அவர்கள் வந்து தாக்கல் நடத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்ரேலுமே பெரிய அளவுக்கு தயாராக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த அமைதி ஒப்பந்தத்தில் பெரிய அளவுக்கு பங்கு வகித்தது ஜோ பைடன் நிர்வாகம் அல்ல, நான் தான் அப்படின்னு யார் சொல்கிறது? ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். ட்ரம்ப் வந்து நான் இந்த முயற்சி ஏற்பட்டதுனால தான் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஏற்பட்டிருக்கு அமைதி ஏற்பட்டிருக்கு, இதுக்கப்புறம் நான் மிடில் ஈஸ்ட்லேயும் நான் அமைதியை கொண்டு வருவேன், அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை, ஸோ அவங்கள நம்பினால என்னை நம்பினா நான் நிச்சயம் அமைதி ஏற்படுன்றாரு. ஆனால் இவங்க 60 நாள் எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னா, டிசம்பரில் ஒரு 30 நாள், இந்த பக்கம் வந்து 20, அங்கே ஜனவரியில் ஒரு 20, அங்கே ஒரு 30, 60, அதுக்கப்புறம் ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டார்னா வேறு ஒரு நிலைமை எடுப்பதற்கும் அந்த 60 நாள் கேப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ சிரியா ரீஜியனில் இருக்கக்கூடிய சிரியானுடைய அதாவது ஆசாத் ரீஜியனுடைய ஃபோர்ஸஸ் கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 50 பேர் பக்கம் கைது பண்ணியிருக்காங்க இன்ன வரைக்கும். அடுத்தடுத்து படைகள் தொடர்ந்து முன்னேறுது. ஸோ இப்போ தான் ரஷ்யாவும் ஆசாத் ரீஜியனும் சேர்ந்து ஒரு சில பகுதிகளை தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க. குறிப்பாக அவங்க உள்ளே முன்னேறி வந்தாங்க இல்லையா, அந்த சிரியாவுடைய ரெபல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ரெபல்ஸ் மீது கிட்டத்தட்ட தாக்கல் நடத்தியிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்க. ஸோ இதில் நிறைய உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஒரு சில விஷயங்கள் நான் வெளிப்படையாக சொல்கிறதுனால என் மீதும் ஒரு சிலருக்கு வந்து சங்கடங்கள் ஏற்படுத்தலாம். ஆனால் அதில் எந்த மாற்று கருத்து மேலே நடந்த நிகழ்வுகள் அப்படி இல்லைன்னா என்ன சாதிச்சாங்க அப்படின்றதையும் நம்மளுக்கு ரிப்ளையாக கொடுத்தீங்கன்னா அது ஓகேவாக இருக்கும். இப்போ நம்ம உக்ரைன் கிட்ட போயிடலாம். உக்ரைன் கிட்ட என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு சிறப்பு செய்தி சொன்னால் தான் உக்ரைனுடைய செய்தி நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து உக்ரைனுடைய பத்திரிகையெல்லாம் சொல்லிட்டாங்க, குறிப்பாக வார்ஃபேர் டெக்னாலஜி மூலிமா ரஷ்யா வந்து ஒரு 60லேருந்து 70 ட்ரோன் அனுப்பியிருக்காங்க. இது என்ன பண்ணிட்டாங்க, உக்ரைன் வந்து வார்ஃபேர் டெக்னாலஜிமா அப்படியே ரிட்டன் பெலாரஸுக்கும் இந்த பக்கமும் அனுப்பிட்டாங்க. ரஷ்யாவுக்கும் பெலாரஸுக்கு திருப்பி அனுப்பி விட்டுட்டாங்களாம். அதனால் அங்கே போய் இப்போ வந்து விழுந்து வெடித்திருக்கிறது தான், பெரிய தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது தான். பழைய திட்டமாக இருக்குல்ல, இல்லை பேப்பர் எழுதுறவனும் கொஞ்சம் சிரிக்காமல் எழுதியிருக்கான், பரவாயில்ல. ஏன்னா இந்த நியூஸ் வந்து ரொம்ப பெரிய பிரபலமாக இருக்குங்க. இப்போ இன்னைக்கு காலையில் நடந்ததாங்க, ரஷ்யா ட்ரோன் அனுப்புனது திருப்பி அவங்களுக்கே அனுப்பி அவங்க பகுதியிலே தாக்கல் நடக்குதான், பெலாரஸுக்குள்ள விழுந்து டமான்னு வெடிக்குதான். ஐயோ என்னடா இது, ஒரே நம்ம உக்ரைனுக்கு அனுப்புனா நம்மளுக்கிட்டே திருப்பி அனுப்புகிறாங்க, அப்படியே அப்பா பலியாடுங்களாக இருக்கிறாங்களே அப்படின்னு உக்ரைனை ஃபுல்லாக பாராட்டி தள்ளுறாங்களோ, அந்த அளவுக்கு வார்ஃபேர் டெக்னாலஜியை நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு சம்பவம் பாருங்கள், இப்போ நான் பேச வரப்போகிறதுக்கு கொஞ்சம் ஜஸ்ட் முன்னாடி கூட பெரிய தாக்குதலை ரஷ்யா முன்னெடுத்திருக்காங்க. மறுபடியும் இஸ்ரேல் முழுவதும் ஒரு அலர்ட் பொசிஷனில் இருக்காங்க. ஸோ என்ன தாக்குதலை முடியும் நாளைக்கு காலையில் நான் சொல்கிறேன். நான் காலையில் அமெரிக்கா வந்து ஒரு 25 பில்லியன் பக்கம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க இல்லையா, இப்போ நார்வே என்ன சொல்லிட்டாங்கன்னா 2025க்குள்ளார 2.7 பில்லியன் மேலே நாங்கள் கண்டிப்பாக உதவிகள் செய்கிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரஷ்யா வந்து ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஸ்லோவோக்கியாவுக்கு நீங்கள் மாஸ்கோவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விக்டரி பரேடுக்கு நீங்கள் வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. அந்த விக்டரி பரேடுக்கு நிச்சயம் நான் கலந்துக்கிறேன், நான் இது வந்து ஒரு வரப்பிரசாதமாக நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு ஸ்லோவோக்கியானுடைய பிரதமர் ராபர்ட் ஃபைகோ அவர்கள் போனார் அப்படின்னா ஐரோப்பாவில் என்ன மாதிரி நிகழ்வுகள் ஏற்படுன்னு பாருங்கள். குறிப்பாக நான் மாஸ்கோவுக்கு கண்டிப்பாக வந்தே தீர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த பிரச்சனைகள் அங்கே நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. ஸோ அதை தாண்டி நம்ம ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் 2 விஷயத்தை பேசிடலாம். ஃப்ரான்ஸ் இருக்காங்கல்ல,
ஃப்ரான்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கிட்டத்தட்ட 3.2 ட்ரில்லியன் அளவுக்கு கடன் இருக்குது. தனது டெபிட்டில் 112% மேலே ஜிடிபி அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த கடன் நம்ம நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா ஆனுவலாக கஞ்சா வந்து 570 மில்லியனுக்கு மேலே போலீஸ் பிடிக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இல்லீகலாக உள்ள போகுது. அதை நம்ம லீகலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவே ஒரு 2.8 பில்லியன் பக்கம் லாபம் வரும். அதனால் நம்ம ஏன் அது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா, இப்போ இங்கே ஒயின் ஷாப் வந்து அரசாங்கமே எடுத்து நடத்துது இல்லையா, அது இல்லாமல் இப்போ வந்து எங்கேனாலும் கஞ்சா கிடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம அரசாங்கமே எடுத்து கஞ்சா விற்றுட்டா அப்படியே சிறப்பாக இருக்குல்ல, வேலையை முடிஞ்சதில்லை, நம்மளுக்கு லாபம் தான் வரும் அப்படின்ற மாதிரி. ஏற்கனவே இந்த ஒரு திட்டத்தில் ஜெர்மனி, கனடா, போர்ச்சுகல் இவங்கெல்லாம் வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா ஜெர்மனியில் இப்போ லீகலைஸ்டு ஒரு 10 கிராம் வரைக்கும் நீ பாக்கெட்டில் போட்டு கஞ்சாவை சுற்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது லீகலைஸ்டு அரசாங்கமே விற்கிது, தனித்தனி கடையை போட்டு விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுனால லீகலைஸ் பண்ணிட்டா ஒன்றும் பிரச்சனையே இல்லை, இது வந்து நல்லா வளர்ந்துன்றாங்க. கரெக்டு தான். பட் அந்த மாணவர்களோட எதிர்காலம், அதாவது தடுக்கும் போதே எந்த அளவுக்கான எதிர்காலம்ன்றது கண்கூடா தெரியுது. மற்ற எதுக்குனாலும் அடிமையெல்லாம் கஞ்சாவுக்கு ஆகிட்டாங்க அப்படின்னாங்கன்னா அந்த நாடு மறுபடியும் தனது பாதைக்குள்ளே கொண்டு வரது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. பட்டு ஃப்ரான்ஸ் வந்து மிகப்பெரிய முடிவு எடுக்க போகிறாங்க. அது என்னன்னு தெரியல, பொறுத்து இருந்து பார்க்கலாம். தொடர்ந்து யூகேவில் குறிப்பாக அமெரிக்காவுடைய பேசஸ் மீது ட்ரோன் தாக்குதலை யாரும் முயற்சி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு 60 பிரிட்டிஷ் மிலிட்டரியினுடைய பர்சனலும் 20 இராணுவம் தனிப்பட்ட முறையில் ஒரு டீமே கேங்கே அமைச்சிருக்கிறாங்க. அதை வந்து கண்டுபிடிப்பதற்காக அந்த மர்ம நபர் யார், எப்படி அடிக்கடி ட்ரோனு பறக்க விடுறாரு, அவரை கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு 2 நாளாக பயங்கர தேடுதல் வேட்டையில் இருக்காங்களாம். நம்ம சொன்ன மாதிரி கடைசியில் யாரோ ஒரு பையன் விளையாட்டுக்கு இல்லை கல்யாணத்துக்கு ஏதாவது ட்ரோனை மேலே பறக்க விட்டு வீடியோ எடுத்து மறுபடியும் உள்ளே கொண்டு போனாங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனால் இங்கே யூகே தரப்பில் இன்னுமே யூகேனுடைய ராணுவம் ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.